கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அள்ளியிருக்கிற ஜீவ வார்த்தை சகரியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 12வது வசனம். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்களின் நம்பிக்கைகளுக்கும் காத்திருப்புகளுக்கும் பெரிய காரியங்களை செய்தும் எண்ணியும் பார்த்திராத நன்மைகளை தந்தும் ஆசிர்வதிக்கின்ற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கும் அநேகர் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருக்கின்றவற்றில் நீங்கள் நினைத்தும் பார்த்திராத இடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படி செய்கின்றார். செய்வதோடு மட்டுமல்லாமல் அவர் உங்களுக்கு செய்த அதிசயமான ஆச்சரியமான காரியங்களை எண்ணி பார்த்து உங்கள் அயலகத்தார்கள் எல்லாரும் கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லி அவரின் நாமத்தை மகிமைப்படுத்துகின்ற ஒரு நாளாய் இந்த நாளை ஆசிர்வதித்து இருக்கின்றார். இது நாள் வரையில் இருந்த சிறையிருப்புகளிலிருந்து விடுதலை தருகின்றார். கண்ணீரின் அனுபவங்களை மாற்றுகின்றார். புலம்பலாய் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளை இன்றைக்கு நகைப்பினாலும் ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருக்கும்படி செய்து உங்களை நிறைவாய் ஆசிர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், நன்மைகளை பெற்றுக்கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் நாம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரத்தை வாசிக்கையில் அங்கே ஈசாக்குக்கு எதிராக பெரும் பிரச்சனைகள் வந்தது. முற்பிதாக்கள் வெட்டிய துறவுகளை கண்டுபிடித்து அதை தனக்கு சுதந்திரமாக்கிக் கொள்ள செல்லுகையில் ஈசாக்கிற்கு எதிராக விரோதமாக அநேகர் எழும்பினார்கள். வெட்டுகிற துறவையெல்லாம் திரும்பவும் மூடி போட்டார்கள். ஈசாக்கு விசுவாசத்துடனும் விடாமுயற்சியுடனும் தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்தின் பேரில் துறவுகளை மீண்டும் மீண்டும் தோண்டினான். தோண்டிய துறவிலெல்லாம் நீரூற்றை கண்டான். தன்னுடைய ஆடு மாடுகள், வேலைக்காரர்கள், விளைச்சல்கள் எல்லாவற்றிலும் பெரிய வெற்றியை, பெருக்கத்தை கண்டபடியினால் ஈசாக்கை எதிர்த்து ஆரவாரத்துடன் வந்தவர்கள் சொல்லுகிறார்கள், நிச்சயமாக கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம் என்றும் நீ கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவன் என்கிறார்கள். பின்பு அவர்கள் கூறுகிறார்கள், நாங்கள் உமோடே கூட உடன்படிக்கை பண்ணிக்கொள்கிறோம் என்று சமாதானம் பண்ணிக்கொண்டார்கள். இப்படியாக கர்த்தர் ஈசாக்கை ஆசிர்வதித்தார். ஆரவாரங்களை அதட்டினார், சிறையிருப்புகளை திருப்பினார், விருத்தியடைய செய்தார் என்று நாம் வாசித்தறிகின்றோம். இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையிலும் கூட அநேக வேளைகளில் சத்துருவானவன் தொடர்ந்து வந்து நீங்கள் போகிற வழிகளை எல்லாம் அடைத்து போட்டும் அடிக்கடி தூற்று போட்டும் எழுந்திருக்க முடியாமல் கலக்கத்தோடு காணப்படுவீர்களானால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்துதான் சொல்லுகின்றார், பயப்படாதே, நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் என்கிறார். ஆகவே இன்றைய நாளில் உங்களுக்கு எதிராய் எவையெல்லாம், எந்த சூழ்நிலைகளெல்லாம் ஆரவரித்தும் சத்தமிட்டும் வந்ததோ அவைகளையெல்லாம் அடக்கி போக பண்ணி உங்களுக்கு விரோதமாய் புறப்பட்டு வந்தவர்களை உங்களோடு சமாதான உடன்படிக்கை பண்ணும்படி செய்கின்றார். உங்களின் ஆரவார சிறையிருப்புகளிலிருந்து விடுவித்து ஆனந்த சத்தத்தை கேட்கும்படி செய்கின்றார். மேலும் உங்களின் வாழ்க்கையில் சில எதிர்பாராத சூழ்நிலைகளினால், மனிதர்களினால் உங்களின் சமாதானம், பலன், சந்தோஷம், மகிழ்ச்சி போன்றவற்றை இழந்து போய் கசப்பான அனுபவங்களுடன் விரக்தியோடு மனம் சோர்ந்து போய் காணப்படுவீர்களானால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகின்றார், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு என்னாலே நிறைவான பலன் உண்டு என்கிறார். இன்றைக்கு நீங்கள் இழந்து போன யாவற்றையும் பெற்றுக்கொள்ளும்படி செய்கின்றார். இதனால் உங்களை பார்க்கின்ற உங்கள் அயலகத்தார்கள் எல்லாரும் உங்களுக்கு கர்த்தர் செய்த அற்புதங்களை, அதிசயங்களை, தயவை எண்ணி ஆச்சரியப்படும்படி உங்களை ஆசிர்வதித்து நடத்தப் போகின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஆமேன்.
இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக.